அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. யா அஸ்ஹாபுல் வக்த் அய்யு பிஹுக்கும் நியாபத்தன். எப்படிப்பட்ட அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யாரு? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா. அதுக்காக வேண்டி நீ சொன்னான்னு போயிட்டு பெருநாளைக்கு உடுப்படுக்காம இருந்து எனக்கு பேச்சு கீச்சு வாங்கி கடைசியில் பொண்டாடி சொல்லுவா கொத்தியா முடிஞ்சனுக்கு போனதெல்லாம் போதும். அல்லாட பாதையில் போகிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டா ரூபா கொடுக்குறாங்களாம். தப்லீக்கானுக்கு கிடச்சிக்கு, அங்கே கிடச்சி, இங்கே கிடச்சிக்கு. அது எடுத்து போனால் உள்ள நீங்களே மிஸ்கி இன்னொரு மிஸ்கினா வச்சுறான்னு சொல்லி எனக்கு பேச்சு வாங்கி தெரியல, என்னமோ தெரியல. இருந்தாலும் நாம் செய்கிறதும் நம்ம செய்கிறோமா அதுலேயும் ஒரு இது இருக்குது. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா என்ன சொன்னா? அஸ்ஹாபி கன்னுஜும், சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். ஆனால் அவங்களை யாரை பின்பற்றினாலும் நீங்கள் நேரவழி போயிடுங்க. நாமெல்லாம் பெரிய கோடீஸ்வர சஹாபிகளை பின்பற்றிக்கிறோம். அது வேற இல்லை. ஒரு ஆளுக்கு புகாரி ஷரீஃபை மட்டும் பாடமா இருந்தால் அவர் எப்படி பெரிய ஆளுமா இருப்பார். ஏன்னா முஸ்லீம் சரியும் சேர்ந்துட்டா எப்படி? இப்போ என்ன சிஹா சித்தான்னு சொல்ல 6 கிரந்தம் மட்டும் இல்லை, ஹதீஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆயிரம் ஹதீஸ் அவருக்கு பாடம். அப்பேற்பட்ட நாதாக்கு ஏன் அவர் காத தப்பையும் எந்த ஹதீஸும் வெளியே வந்திக்காது. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி போகிற கிடக்குறது கொடியான் கிழவனா இருந்தாலும் மறந்துடலாம் வாங்கிக்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா நாய் ஸல்லல்லாஹு 10 வருஷமா ஊழியம் புரிஞ்சிருந்தான். 10 வருஷமா ஊழியம் புரிஞ்சிருந்தான். அவன் மெதுவாக ஒரு நாள் துவா கேட்டிருந்தா. ஒரு சஹாபி குழம்பிட்டார் அவரோட போய். எப்படி இவன் மெதுவாக கேட்டான், ஆண்டவனே என்னை சீமானா வாழவி, சீமானாவை வாழவி, மறைய நேரத்தையும் சீமானாவை புள்ளி விட்டுட்டு போகணும்னு சொல்லி மெதுவாக. ஒரு சஹாபி அவர் நாட்டு புறத்தாரா இருப்பார், நம்ம தெரியல. சஹாபிகளும் நாட்டு புறத்தார் இப்போ பட்டி காட்டாலும் அங்கேருந்து வந்தான். இவரு தெரியாது போய், என்னங்கண்ணே உமக்கு தெரியுமா? அவர்கிட்ட போய் விற்கிறா கதை கொல்லம்பொட்டையில் போய் ஊசி வித்த மாதிரி. உமக்கு தெரியுமா கதை? நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டியா தெரியுமா? அல்லாஹ் மஹீனி மிஸ்கினம் அமித்தினி மிஸ்கினம் உபுவதனி மிஸ்கினம். ஆண்டவனே என்னை மிஸ்கினாவே வாழச்சி, மிஸ்கினாவே மௌத்தாக்கு, மிஸ்கினோட எழுப்ப கேட்டுக்கிறல்ல. நீர் என்ன சுண்ணத்துக்கு மாத்தமா அது வாங்குறீர்? இப்படி ஹதீஸ் கேள்வி திட்டமா? ஓ நீ சொல்ற ஹக்கு உடனே கண்ணு நீ சொல்ற சரி ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிதான் அது உண்மையான சஹீஹான ஹதீஸ்ன்னுட்டா. அப்ப என்ன நீர் இப்படி கேட்கிறீர்? உடனேடா ஹபீப் நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? நான் முஹம்மது ரசூலுல்லாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருவடி கட்டிய தலையில வைக்கிறார் ஒரு குலாம் அடிமை, சித்த அடிமை. என்னையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஒன்னா வச்சிரு. அவங்க 3 கல்லு கந்த குத்தத்துல அவள் போற வைக்கிற நேரத்தை 3 கல்லு வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு நிம்மதியா சொல்லுவா. நாம எப்படி ஃபுல் வயிற்றுக்கு அடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அதோட திறமா கடும் பசியில 3 கல் வச்சிருந்தாலும் அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவா. இந்த அனஸ் பொடியனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா பொண்டாடி பண்ணி நாளைக்கு நின்றே என்னது கூலி கொடுக்கணும், வீட்டுக்காரன் வந்துடுவான், பசுமாட்டுக்கு பில் கட்டணும், பால் கலங்கு அந்த கிடக்குது, என்ன இருக்குது கையில இவ்வளவுதான் இருக்குது. நான் வீட்டுக்காரனுக்கு பில் கொடுக்கவா அல்ல இவனுக்கு கொடுக்கவா அவனுக்கு கொடுக்கான்னு தொழுறதுல ரக்காத்து மறந்து போயிடலாம என்ன குழப்பிருமாப்பா. அந்த மனுஷன் அவளு அந்த சீதவின்னு ஒன்னா வச்சுக்க. அவ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? குலாம் எனக்கு முன்னாடி அது அவ முன்னுட்டா இளஞ்சா இல்லையா?